ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 3 ஆகஸ்ட் 2026 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சிருங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. இப்போ குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் படிக்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு மேக்ஸ் தனியா, சயின்ஸ் தனியா, ஜெனரல் அவேர்னஸ் தனியா வேணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 ஷிஃப்ட்டும் சேர்த்து 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 ஷிஃப்ட்டும் சேர்த்து 75 கொஸ்டின்ஸ் வரும். ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 ஷிஃப்ட்டும் சேர்த்து 60 கொஸ்டின் வரும். ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். டாப்பரும் ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதனால நம்ம டீம் பாத்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இது 3க்குமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கான 3 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஷிஃப்ட் முடிய சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கு நீங்க 399 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஜிகே மட்டும்தான் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்திருந்தோம். இந்த டைம் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு தனி டீம், சயின்ஸுக்கு தனி டீம், ஜெனரல் அவேர்னஸுக்கு தனி டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டும் எனக்கு வேணும், ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Sachet app promoted in April 2025 was launched by which of the following? ஏப்ரல் 2025ல விளம்பரப்படுத்தப்பட்ட சாச்சத் செயலி பின்வருவனற்றுள் எதனால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை யாரு தொடங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது என்னது? இட் இஸ் a pan India integrated multi hazard early warning system launched and managed by National Disaster Management Authority. ஓகேவா? சாச்சத் செயலியை வந்து யாரு வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NDMAன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்தியா முழுவதும் பல்வேறு பேரிடர்களுக்கான ஒருங்கிணைந்த ஒரு முன்னெச்சரிக்கை அமைப்பு தான் இது. ஓகேவா? அந்த ஆப் இதை தொடங்கி நிர்வகிப்பது பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே, உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வெள்ளம், புயல், நிலநடுக்கம், வெப்ப அலை போன்ற பேரிடர் எச்சரிக்கைகளை வந்து மக்களோட நம்ம போனுக்கே டைரக்டா வந்து என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வருது, ஒரு இடத்துல ஒரு புயல் வருது அப்படின்னா இந்த ஆப் மூலமா நோட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? டாக்டர் என் ராஜம் recently honored with the Padma Vibhushan is famously associated with playing which of the following musical instrument? அண்மையில் பத்ம விபூஷன் விருது பெற்ற டாக்டர் என் ராஜம் அவர்கள் எந்த இசைக்கருவியை வாசிப்பதில் பிரபலமானவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த இசைக்கருவி அப்படின்னா வயலின். ஓகேவா? சோ டாக்டர் என் ராஜம் வந்து புகழ்பெற்ற இந்திய பாரம்பரிய வயலின் கலைஞர். இவர் வயலினை மனித குரல் போல வாசிக்கும் தனித்துவமான அந்த கயாகி அங். ஓகே, அந்த பாணியோட நேம் என்ன அப்படின்னா கயாகி அங். இந்த பாணிக்கு வந்து பெயர் பெற்றவர். ஓகேவா? What is the name of the political party of actor Vijay Thalapathy who took the oath as the CM of Tamil Nadu following the 2026 assembly election? 2026 சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து தமிழ்நாட்டோட முதல்வராக பதவியேற்ற நடிகர் விஜய் அரசியல் கட்சியோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ டிவிகே, தமிழக வெற்றி கழகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நடிகர் தளபதி விஜய் அவர்கள் 2024ல தமிழக வெற்றி கழகம் கூடிய அரசியல் கட்சியை வந்து தொடங்கினாரு. சோ இது எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? Where was the official bilateral summit meeting between Prime Minister Narendra Modi and French President Emmanuel Macron held in February 2026? இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். நம்ம கரண்ட் அஃபேருக்கான ஒன்லைனர்னு யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? சோ யூடியூப்லயும் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம சிஏ பிடிஎஃப்லயும் கொடுத்த கொஸ்டின் தான். பிப்ரவரி 2026ல பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் இடையேயான அதிகாரப்பூர்வமான இருதரப்பு உச்சி மாநாடு சந்திப்பு எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல நடந்திருக்கு. ஓகே,
At the official invitation of Prime Minister Narendra Modi, French President Emmanuel Macron visited India from February 17 to 19, 2026. Their core bilateral summit meeting was held at Lok Bhavan in Mumbai. Okay, va? During this meeting, two leaders officially elevated their ties to special global strategic partnership and jointly inaugurated the India-France Year of Innovation 2026. ஸோ பிரதமர் நரேந்திர மோடியோட அதிகாரப்பூர்வமான அழைப்பின் பேர்ல பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. ஸோ இந்த 2 தலைவர்களுக்கும் இடையிலான முக்கியமான இந்த உச்சி மாநாடு பாத்தீங்க அப்படின்னா மும்பைல இருக்கக்கூடிய லோக் பவன்ல வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வாட் நியூ ஸ்டேட்டஸ் வாஸ் கிவன் டு இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன் டியூரிங் த பிப்ரவரி 2026 சமிட். பிப்ரவரி 2026 உச்சி மாநாட்டின் போது இந்தியா பிரான்ஸ் உறவுகளுக்கு என்ன புதிய அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னா, ஸ்பெஷல் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? சிறப்பு உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மை. Which special year is being celebrated by India and France throughout 2026? 2026 ஆண்டு முழுவதும் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளால் எந்த சிறப்பு ஆண்டாக கொண்டாடப்படுகிறது? ஸோ எப்படி வந்து இந்த 2026 இந்தியாவும் பிரான்ஸும் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன் 2026. இந்தியா பிரான்ஸ் கண்டுபிடிப்பு ஆண்டு 2026. In which city did President Emmanuel Macron participated in the AI Impact Summit February 2026? பிப்ரவரி 2026ல பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியாவோட எந்த நகரத்துல ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டுல பங்கேற்றார் அப்படின்னா எங்கன்னா டெல்லியில. Okay. February 2026 visit to Mumbai marked which number of official visits to India for President Emmanuel Macron. ஓகேவா? பிப்ரவரி 2026ல பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா? ஸோ இது வரைக்கும் அவர் எத்தனை டைம் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு? ஓகேவா? பிப்ரவரி 2026ல மும்பைக்கான பயணம் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் எத்தனையாவது அதிகாரப்பூர்வமான இந்திய பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th visit. ஓகே. Following this, in June 2026, PM Modi met President Macron in which famous French hostel city. இதனைத் தொடர்ந்து ஜூன் 2026ல பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸோட எந்த புகழ்பெற்ற கடற்கரை நகரத்துல அதிபர் இமானுவேல் மேக்ரானை வந்து சந்தித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்படின்னா நீஸ் வில்லா கெரிலோஸ்ல. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which Indian athlete recently won the gold medal in the men's long jump event with a magnificent leap of 8.15 meters at the Indian Athletic Series 2026 held in Bangalore. பெங்களூர்ல நடந்த இந்தியன் அத்லெட்டிக் சீரீஸ் 2026ல ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில 8.15 மீட்டர் என்ற அற்புதமான தாண்டுதலுடன் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய விளையாட்டு வீரர் யார்? சோ யாரு அப்படின்னா முரளி ஸ்ரீசங்கர். At the Indian Athletic Series 2026 held at எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீ கண்டிரவா ஸ்டேடியம் பெங்களூர். லாங் ஜம்பர் முரளி ஸ்ரீசங்கர் won the gold medal in men's long jump. ஓகேவா? ஸோ எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. He recorded a best jump of 8.15 meter on his 4th attempt. பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ காந்திவரா ஸ்டேடியத்துல வந்து நடந்த இந்தியன் அத்லெட்டிக் சீரீஸ் 2026ல நீளம் தாண்டுதல் வீரர் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வந்து வென்றார். அவர் எவ்வளவு இது தாண்டி இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. Who has been named the World Sportsman of the Year 2026 at the Laureus World Sports Awards held in Madrid in April 2026. ஏப்ரல் 2026ல மேட்ரிட்ல நடந்த மேட்ரிட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்கு. லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2026ல ஆண்டின் உலக விளையாட்டு வீரர் என்ற பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் ஆல்கரஸ். இந்த கொஸ்டினும் நம்ம கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல டிஸ்கஸ் பண்ணதான். ஸ்பெயினை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர் ஸ்பானிஷ் டென்னிஸ் பிளேயர் கரோலஸ் ஆல்கரஸ் வாஸ் நேம்டு வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் 2026 அட் த லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ஹெல்ட் இன் மேட்ரிட் ஸ்பெயின். ஓகேவா? ஸ்பெயின்ல நடந்த இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ல ஓகேவா வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் 2026 அவார்டு யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா கரோலஸ் ஆல்கரஸ். ஸ்பானிஷோட டென்னிஸ் வீரர் கரோலஸ் ஆல்கரஸ் ஏப்ரல் 20, 2026 அன்று ஸ்பெயினோட மேட்ரிட்ல ஓகேவா மேட்ரிட் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்பெயின்ல இருக்கு. ஓகே. சோ 2026ஆம் ஆண்டின் உலக விளையாட்டு வீரர் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டத்தை வென்றார். ஓகே. 70th annual Ballon d'Or ceremony will take place on October 2026 for the first time outside Paris in which of the following cities? 70வது பேலன் டி ஓர் விழா அக்டோபர் 26, 2026ல பாரிஸுக்கு வெளியே முதல் முறையாக எந்த நகரத்துல நடைபெறும் அப்படின்னா லண்டன்ல. ஓகே.
17th எத்தனாவது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 17th annual balloon d'or ceremony will be held on October 26, 2026 in London. ஓகேவா? This is the first time in 70 years that the ceremony will be held outside Paris. ஓகே. 70வது பேலூன் டி ஓர் விழா வந்து அக்டோபர் 26, 2026ல லண்டன்ல வந்து நடைபெற போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் இது பாரிஸுக்கு வெளியே எங்க நடக்க போகுது? லண்டன்ல வந்து நடக்க போகுது. ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 2025 வச்சு கேட்கலாம். 2026ல பேலன் டி ஓர் விருதை வென்றவர் யார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். பிரான்ஸை சேர்ந்த உஸ்மான் டெம்ப்ளே. அடுத்த கொஸ்டின், which state government has launched the summer sports camp initiative ROC 2026 in the year 2026 with the tagline a new flight of sports values and success for the holistic development of youth. 2026ஆம் ஆண்டில் இளைஞர்களின் முழுமையான வளர்ச்சிக்காக விளையாட்டு மதிப்புகள் மற்றும் வெற்றியின் புதிய பயணம் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிக்கோளுடன் ROC 2026 கோடைக்கால விளையாட்டு முகாம் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். Madhya Pradesh Sports and Youth Welfare Minister Vishwas Kailash Sarang announced the revamped ROC 2026 summer camp to be launched across the state from May 1st. So எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. Monetary Policy Committee meeting of the RBI held from April 6 to 8, 2026. விச் எடிஷன்? ஓகேவா? ஸோ ஏப்ரல் 6ல இருந்து 8 வரைக்கும் நடந்த ஆர்பிஐயோட எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டம் வந்து எந்த பதிப்பு கூட்டமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனையாவது கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 62nd மீட்டிங், 62வது கூட்டம். ஓகே. RBI's Monetary Policy Committee held its first bi-monthly policy meeting for financial year 26 to 27 from April 6 to April 8. This meeting was chaired by RBI Governor சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேவா? சோ அதுல ரெப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5.25 தான் அப்படியே வச்சிருக்காங்க. as per the official sequence of MPC Monetary Policy Committee meeting, April 2026 meeting was the 62nd edition. ஓகே, இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 62வது மீட்டிங். இப்பவும் ரெப்போ ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.25% தான் இருக்கு. Monetary Policy Committee meeting of the RBI held from April 6 to 8. ஓகேவா? சோ அதே கொஸ்டின் தான் திருப்பியும் போட்டிருக்காங்க. இது எத்தனாவது கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 62வது கூட்டம். ஓகே, இத வச்சு என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆர்பிஐயோட கவர்னர் யாருங்கிற மாதிரி கொஸ்டின் கூட வரலாம். ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. According to the April 2026 policy, what is the projected CPI inflation for the financial year 26 to 27? ஏப்ரல் 2026 கொள்கையின்படி நிதியாண்டு 2026 to 27க்கான CPI கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நுகர்வோர் விலை குறியீடு பணவீக்க கணிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4.6%. As per rules, how many total members are there in the Monetary Policy Committee and how many minimum meetings must be held in a year? ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் வந்து அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஒரு வருஷத்துல எத்தனை வாட்டி அந்த மீட்டிங் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து அந்த மீட்டிங் வந்து நடக்கும். In the RBI Monetary Policy Committee meeting held in December 2025, repo rate was reduced to what %, which has been kept unchanged in 2026 meeting as well. So repo rate வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரீவியஸா எவ்வளவு ரெப்போ ரேட் இருந்துச்சோ அதே அளவு தான் இப்பவும் ரெப்போ ரேட் வந்து இருக்கு. எவ்வளவு அப்படின்னா 5.25%. ஓகே. அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பாத்தீங்க அப்படின்னா 3.35% வந்து இருக்கு. ஓகேவா? சோ பேங்க் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 5.5% வந்து இருக்கு. ஓகேவா? சோ உங்களுக்கு எதுனாலும் கேட்கலாம். மேபி நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் தான் கேட்பாங்க. ரெப்போ ரேட் பாத்தீங்க அப்படின்னா சேம் அன்சேஞ்ச்டு. ஓகேவா? சோ மாறவே இல்ல, 5.25% தான். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Under what name did ISRO launch the country's heaviest communication satellite 4,400 gram from Sriharikota using the எந்த ராக்கெட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. LV-M3 M5 ராக்கெட் பாகுபலி on November 2, 2025. நவம்பர் 2, 2025 அன்று. ஓகேவா? உங்களுக்கு ஒரு 2-3 மாசமாவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குரூப் டி பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2025ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம். கரெக்டா பாருங்க, அந்த ஜனவரி டு ஜூலை வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே, ஜூன், ஜூலை இதுல அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஜனவரி,
பிப்ரவரி மார்ச்ல ஓரளவுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஓகேவா? நவம்பர் 2 2025 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவுல இருந்து LV-M3 M5 ராக்கெட் பயன்படுத்தி நாட்டின் மிக கனமான மிகவும் அதிக வெயிட்டான தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அது எவ்வளவு கிலோன்னு பாத்தீங்கன்னா 4400 கிலோ. ஓகேவா? சோ இஸ்ரோ வந்து எந்த பெயரில் அதை ஏவியது அப்படின்னு பாத்தீங்கன்னா CMS-03. ISRO successfully launched its heaviest communication satellite. அதோட weight வந்து பாத்தீங்க அப்படின்னா 4400 kg. ஸோ எந்த ராக்கெட் மூலமா ஏவப்பட்டது அப்படின்னா LV-M3 M5 ராக்கெட். ஓகேவா? ஸோ அதோட நிக் நேம் என்ன அப்படின்னா பாகுபலி. ஓகே ஓகே எங்க இருந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அது வந்து ஏவப்பட்டது. ஓகே In mid-May 2026, which state experienced a devastating storm, lightning, and heavy rainfall that affected 26 districts and claimed 111 lives? அதாவது 2026 மே மிட்ல பாத்தீங்கன்னா 26 மாவட்டங்களை பாதித்து 111 உயிர் பலிகளை வாங்கி, ஓகேவா? பேரழிவு புயல், மின்னல் மற்றும் கனமழை வந்து எந்த மாநிலத்துல நடந்திருக்கு? எந்த மாநிலத்துல அந்த பெரிய புயல் எல்லாமே இதாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல. ஓகேவா? On May 13, 2026, severe thunderstorm will rain, lightning and strong wind struck Uttar Pradesh. Extreme weather affected at least 26 districts and claimed 111 lives. அதுல வந்து 111 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஓகே under the updated international poverty line baseline of US $3, அதாவது 3 per day 2021 PPP. ஓகேவா? What was India's extreme poverty rate in 22 to 23? அதாவது 2021 PPP அடிப்படையில் இந்த பிபிபியை என்ன சொல்லுவாங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிபிபி அடிப்படையில ஒரு நாளைக்கு $3, ஓகேவா? ஸோ $3 என்ற புதுப்பிக்கப்பட்ட சர்வதேச வறுமை கோட்டின் கீழ் 2022 to 23க்கு கீழே இந்தியாவின் தீவிர வறுமை விகிதம் வந்து என்னவாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு வறுமை இருந்திருக்கு அப்படின்னா 5.3%. அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். India's extreme poverty rate declined to 5.3%. This is based on the revised international poverty line of $3 per day, which is 15% higher than the previous $2.15. ஓகே ஸோ ஒரு நாளைக்கு அந்த வருமானம் வந்து $3 இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த இதை வச்சுதான் அந்த வறுமை கோடு வந்து இது பண்றாங்க. ஸோ அதுல நம்மளோட விகிதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.3%. Project Surya rocket, which is related to India's next generation launch vehicle, has been launched by which organization? இந்தியாவின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிளுடன் தொடர்புடைய ப்ராஜெக்ட் சூர்யா எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ மாத்தி சொல்லிட்டேனா இஸ்ரோக்கு DRDOன்னு மாத்தி சொல்லிட்டேனா? ஓகே ப்ராஜெக்ட் சூர்யா இஸ் த இன்டர்னல் நேம் ஃபார் இந்தியாஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள். ஓகேவா? ஸோ இதை வந்து யார் இது பண்ணுவாங்க? ஸோ இதை நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கலனாலுமே இது பண்ணிருக்கலாம், சொல்லிடலாம் அப்படிதானே? ஸோ யாரு? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ. ஓகேவா? ஸோ நான் ஒரு இதுல டக்குன்னு DRDOன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ NGLV is a partially reusable 3-stage heavy lift launch vehicle designed to replace PSLV, GSLV, LV-M3. ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் சூர்யாங்கிறது இந்தியாவோட அடுத்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லக்கூடிய இஸ்ரோவால் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? ஓகே ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்டாவும் நம்ம டீம் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து தமிழ் தனியா இங்கிலீஷ் தனியா பிடிஎஃப்ஸாவும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரியும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதனாலதான் இது எல்லாமே அப்படியே இதுல வந்திருக்கு. ஓகே Union Cabinet chaired by PM Modi approved the development of NGLV with a budget of 8,240 crore. What is the maximum payload capacity to low Earth orbit? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை வந்து 8,240 கோடி பட்ஜெட்ல NGLV உருவாக்கத்துக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. புவியின் தாழ்வான சுற்றுப்பாதைக்கு அதன் அதிகபட்ச பேலோடு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டன். அதோட பேலோடு வந்து எவ்வளோ, அதோட அந்த திறன் வந்து எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த வெயிட்டை இது பண்ணக்கூடிய திறன் வந்து 30 டன்.
international investigation and cyber operation conducted by CBI against cyber slavery and global digital arrest fraud networks are primarily focused on syndicates operating from which part or region of Asia. சிபிஐ நடத்திய சைபர் ஸ்லேவரி மற்றும் உலகளாவிய டிஜிட்டல் அரஸ்ட் மோசடி வலையமைப்புகளுக்கு எதிரான சர்வதேச விசாரணைகள் மற்றும் சைபர் நடவடிக்கைகள் ஆசியாவோட எந்த பகுதியில இயங்கும் சிண்டிகேட்டுகளை முக்கியமா குறிவைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியா, சவுத் ஈஸ்ட் ஆசியா, ஏசியா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which film was selected as India's official entry and reached the top 15 list in the best international feature film category for the 98th Academy Awards? 98வது அகாடமி அவார்ட்ல பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் பிலிம் பிரிவுல இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அதாவது டாப் 15ல ஓகேவா, இந்தியாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டாப் 15 பட்டியலுக்குள்ள வந்த திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் பவுண்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த NTPCலயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீராஜ் கியாவான்ஸோட ஃபிலிம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் பவுண்ட் வாஸ் செலக்டட் அஸ் இந்தியாஸ் அபிஷியல் என்ட்ரி ஃபார் 98th அகாடமி அவார்ட்ஸ் இன் த பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரி. ஓகே, டாப் 15ல இந்தியாவில இருந்து செலக்ட் ஆன அந்த ஃபிலிமோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் பவுண்ட். ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்கேன், நீங்க கரெக்டா இதுல வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 98th இந்த விருதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஆஸ்கார் அவார்டு அப்படின்னும் இதை வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன படத்துக்கு என்னென்ன இது கொடுத்தாங்க? பெஸ்ட் பிலிம் பாத்தீங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதருக்கு வந்து பெஸ்ட் பிலிம்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருது பாத்தீங்கன்னா மைக்கேல் பி ஜோர்டான். அதே மாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸி பக்லி. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்ல எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which strait was declared closed by Iran to disrupt global oil supplies during the 2026 US-Iran military conflict? 2026 US-ஈரான் ராணுவ மோதலின் போது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை சீர்குலைக்க ஈரானால மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அந்த நீரிணையோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மூஸ். ஓகே, இது ஏற்கனவே நாம வந்து கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல பார்த்ததுதான். During the 2026 US-Iran military conflict, Iran threatened and declared the Strait of Hormuz closed to disrupt global oil supplies. ஸோ ஹர்மூஸ் நீரிணை உலகின் எண்ணெயில் சுமார் 20% கடந்து செல்லும் முக்கியமான பாதையாகும். இந்த பாதையை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து மூடப்பட்டதாக வந்து அறிவிச்சாங்க. US-ஈரான் ராணுவ மோதலின் போது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை சீர்குலைக்க ஈரான் வந்து ஹர்மூஸ் நீரிணையை வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து மூடப்பட்டதாக வந்து அறிவிச்சாங்க. ஓகே ஓகே, இப்போ ஜிகே கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின். இஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 40 ஜூல் டு 140 ஜூல், வாட் வில் பி த டோட்டல் ஒர்க் டன் ஆன் த ஆப்ஜெக்ட்? ஒரு பொருளோட இயக்க ஆற்றல் வந்து 40 ஜூல்ல இருந்து 140 ஜூலா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதன் மீது செய்யப்பட்ட மொத்த வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, ஜிகே பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க நீங்க ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி படிக்கிறீங்களோ இல்லையோ, இது வரைக்கும் நீங்க படிக்கலனாலுமே ஜஸ்ட் கரண்ட் அஃபேர் மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஜிகே செக்ஷன் வந்து நல்லா பண்ணிரலாம். லாஸ்ட் 6 மந்த்ஸ் கூட போதும். நான் 8 மந்த்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன். சோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஷிஃப்ட்டை வச்சு பார்க்கும்போது கடைசி 6 மாசம் படிங்க. அப்படி எனக்கு 6 மாசத்துக்கு டைம் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் 4 மாசத்தோட கரண்ட் அஃபேராது படிங்க. 4 மாசம்ங்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாசம் எல்லாம் படிக்கலாம், ஜூலை, ஓகே, ஜூலை, ஜூனு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மேக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு 3 மாசம் மே, ஜூன், ஜூலை நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னா மே, ஜூன், ஜூலை வந்து படிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு இன்னும் டைம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அது படிச்சுக்கோங்க. 6 மாசம் படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். எனக்கு அவ்வளோ டைம் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 4 மாசத்தோட கரண்ட் அஃபேராது நல்லா படிச்சிருங்க. ஓகே, சோ அப்ப 40 ஜூல்ல இருந்து 140 ஜூல் ஆகுது. ஓகேவா? அதோட இயக்க ஆற்றல் வந்து 40 ஜூல்ல இருந்து 140 ஜூல் ஆகுதுன்னா அங்க செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 - 40 100 ஜூல். ஓகேவா? சோ இதுதான் அங்கு செய்யப்பட்ட வேலை. சோ ஒர்க் எனர்ஜி தியரம் படி பாத்தீங்கன்னா ஒர்க் டன்ங்கிறது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? சோ இயக்க ஆற்றல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வேலை ஆற்றல் தேற்றம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இயக்க ஆற்றல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னது, செய்யப்பட்ட வேலை. அப்போ செய்யப்பட்ட வேலை பாத்தீங்க அப்படின்னா 40ல இருந்து 140 மாறுது அப்படின்னா எவ்வளவு வேலை நடந்திருக்கு, 100 ஜூல் வந்து நடந்திருக்கு. 140 - 40 100 ஜூல்.
in a velocity time, okay, velocity time graph of a moving object, if the graph line is inclined to the time axis, what will be the state of the object's velocity? ஒரு நகரும் பொருளின் வேகம் நேரம் வரைபடத்தில் வரைபட கோடு நேர அச்சுடன் சாய்ந்திருந்தால் பொருளின் வேகத்தின் நிலை என்னவாக இருக்கும்? ஸோ பொருளோட வேகத்தோட நிலை என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ இட் வில் சேஞ்ச் வித் டைம். ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து வெலாசிட்டி எடுத்துக்கிறோம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நகரும் பொருளின் வேகம் நேரம் வரைபடத்தில் வரைபட கோடு நேர அச்சுடன் சாய்ந்திருந்தால் பொருளின் வேகத்தின் நிலை என்னவாக இருக்கும்? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். டைம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியும் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ அந்த இதை பொறுத்து ஓகே அந்த நேரத்தை பொறுத்து என்ன ஆகும்? அந்த திசை வேகம் வந்து மாறும். ஓகேவா? ஸோ அப்போ இட் வில் சேஞ்ச் வித் டைம். ஓகே. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த பிரைமரி சயின்டிபிக் ரீசன் வை த கிளியர் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ? வானம் நீல நிறமாக தெரிவதற்கான முக்கியமான அறிவியல் காரணம் என்ன? நிறைய டைம் குரூப் டி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகே. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஒளியின் சிதறல். த கிளியர் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ டியூ டு த scattering of sunlight by air molecules in the atmosphere. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகளால் சூரிய ஒளி சிதறல் அடைவதால் தெளிவான வானம் வந்து நீல நிறமாக காட்சியளிக்கிறது. Electric bulb has a power rating 60 watt and is operated at 120 volt. What will be the electric current flowing through the bulb? ஒரு மின் விளக்கோட திறன் வந்து பாத்தீங்கன்னா 60 வாட். அதோட வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு? 120. விளக்கின் வழியாக பாயும் மின்னோட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? பவர் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐன்னு தெரியும். அப்படிதானே? பவர் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. ஓகே. ஸோ ஐங்கிறது இங்க கரண்ட், பிங்கிறது பவர். பவர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60ன்னு கொடுத்துருக்காங்க. வி வந்து 120 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் மின்னோட்டம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐன்னு போட்டுடலாம். அப்ப இதுல இருந்து ஐ ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 120 கீழே வந்துருச்சுன்னா 60/120ன்னு போட்டுடலாம். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது 0.5 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0.5 ஆம்பியர்ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். According to Newton's second law of motion, if an unbalanced force is applied to an object of fixed mass, what will be the effect on the object? நியூட்டனோட இரண்டாவது இயக்கப்படி நிலையான நிறை கொண்ட ஒரு பொருளின் மீது ஒரு சமநிலையற்ற ஒரு விசை வந்து செலுத்தப்படுகிறது அப்படின்னா அந்த பொருளின் மீதான விளைவு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருள் வந்து அப்படி நிலையா தான் இருக்கு. இது மேல வந்து நம்ம வந்து சமநிலையற்ற ஃபோர்ஸ் வந்து செயல்படுத்துறோம். ஓகேவா? ஃபோர்ஸை வந்து என்ன பண்றோம்? விசையை வந்து செலுத்துறோம். ஸோ அப்படி செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பொருளோட நிறை மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருளோட நிறை மாறாது. அது எவ்வளோ நிறையில இருக்கோ அதே நிறை தான் இருக்கும். அந்த நிறை மாறாது. ஓகேவா? ஸோ எவ்வளோ விசை செலுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகும் அப்படின்னா முடுக்கமடையும். ஓகேவா? ஸோ எவ்வளோ இது ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது நகரும். அப்படிதான் முடுக்கமடையும். The object will accelerate proportionally to the force. விசைக்கு ஏற்ப அந்த பொருள் வந்து முடுக்கமடையும். பொருளின் உந்தம் வந்து மாறாம இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ராங்கு. ஓகேவா? ஓய்வு நிலையில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ராங்கு. ஒரு பொருள் இருக்கு, நார்மலா போய் நீங்க ஒரு ஃபோர்ஸை செலுத்துறீங்க அப்படின்னா அப்படியேவா இருக்கும்? அது நகரும் இல்லையா? நகரும். ஓய்வு நிலையிலயா இருக்கும்? இல்ல. அப்படி இயக்கத்துக்கு மாறும். ஓகே. According to Newton's second law, force equal to mass into acceleration. For a fixed mass, acceleration is directly proportional to the applied unbalanced force. ஓகேவா? நியூட்டனோட இரண்டாவது இயக்கப்படி force equal to mass into acceleration. ஓகே. ஒரு m நிறையுள்ள ஒரு பொருளின் மீது நம்ம வெவ்வேறு விசைகளை செலுத்தும் போது அதுல என்ன ஆகும்? அது வந்து accelerate ஆகும். Which of the following medium is the speed of sound the highest? பின்வரும் ஊடகங்களில் ஒளியின் வேகம் எதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாயுலையா, லிக்யூட்லையா, இல்ல சாலிட்லையா, இல்ல வேக்யூம்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெற்றிடத்துல ஒளியின் வேகம் வந்து இருக்காது. அப்படிதானே? ஸோ இப்போ கேஸும் கிடையாது. ஸோ எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல இருக்கும்? சாலிட்ல. ஏன்னா திடப்பொருள்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க மாலிகூல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? டைட்டா அப்படிதானே நெருக்கமா இருக்கும். அதனால இதுலதான் என்ன ஆகும்? ஒளி வந்து அதிகமாக பாயும். Sound travels fastest in solid because molecules are tightly packed. Slower in liquids, slowest in gases. ஓகேவா? ஸோ கேஸ்ல தான் இருக்கிறதுலே கம்மியா இதாகும். ஓகேவா? அதை விட லிக்யூட்ல கொஞ்சம் அதிகமா பரவும். அதே திடப்பொருள்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்டா ஒளி பரவக்கூடியது. ஒளியோட வேகம் வந்து ஊடகத்தோட அடர்த்தி மற்றும் அதோட மீட்சித்தன்மையை பொறுத்தது. மூலக்கூறுகள் இறுக்கமா நெருக்கி இருக்கிறதுனால திடப்பொருள்ல மிக வேகமாக ஒளி வந்து பயணிக்கிறது.
Which of the following scientists formulated the law of conservation of mass in chemistry? வேதியியலில் நிறை அழிவின்மை விதியை உருவாக்கிய விஞ்ஞானி யார்? யாரு அப்படின்னா அந்தோனி லாவோசியர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஹூ பிரசன்டட் த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் தியரி? இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இதுல நீங்க பாத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which hypothesis states that equal volumes of all gases at the same temperature and pressure containing an equal number of molecules? ஒரே வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் அனைத்து வாயுக்களின் சம அளவிலான கன அளவும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகட்ரோ விதி. Who is considered the father of the modern periodic table, who arranged elements based on their increasing atomic number? இது எல்லாருக்கும் தெரியும். சரிமங்களை அவற்றின் அதிகரிக்கும் அணு எண்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? சோ மெண்டலீவ். ஓகேவா? சோ மெண்டலீவ் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட யாரு? ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஓகேவா? What will be the products of the following chemical reaction? So இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. NaOH ன்னு சொல்லக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் வந்து வினைபுரியுது. அப்ப NaOH பிளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இது ரெண்டும் வினைபுரியும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க இருக்கக்கூடிய சோடியம் வந்து இங்க இருக்கக்கூடிய குளோரின் கூட சேர்ந்துரும். சோ சேரும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய உப்பும் அதுக்கப்புறம் H2O. ஓகேவா? சோ அப்போ நமக்கு இது படிச்சிருக்கோம் நாம. இது என்ன வினைன்னு படிச்சிருக்கோம்? நடுநிலையாக்கல் வினை. ஓகே, நியூட்ரலைசேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். நடுநிலையாக்கல் வினைனா என்ன? ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைபுரியும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா உப்பும் நீரும் வந்து கிடைக்கும். NaClங்கிறது சோடியம் குளோரைடு. ஓகே, சாதாரணமா நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு. ஓகே, அப்ப இது வந்து என்னது? நடுநிலையாக்கல் வினையை தான் உங்களை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க இருக்க சோடியம் இங்க இருக்கக்கூடிய குளோரின் கூட சேர்ந்து சோடியம் குளோரைடும் இங்க இருக்கக்கூடிய 2 H2ஆ மாறும். இங்க இருக்க ஆக்சிஜன். அப்ப ஒரு அமிலம் ஆசிட் வந்து இது வந்து பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸ். ஒரு பேஸ் வந்து ஒரு ஆசிட் கூட வினைபுரியும் போது உங்களுக்கு சால்ட் பிளஸ் வாட்டர் வந்து கிடைக்குது. இதுக்கு பேரு தான் என்னது? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? This is a neutralization reaction between a base and acid. ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான். NaOH HCl வினைபுரியும் போது NaCl H2O கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய சோடியம் இங்க இருக்கக்கூடிய குளோரின் கூட சேர்ந்துரும். ஓகே, இத வந்து நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். Which specific part of the neuron is responsible for receiving chemical or electrical messages from other cells? மற்ற செல்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வேதியியல் அல்லது மின் செய்திகளை பெறுவதற்கு நியூரானோட எந்த குறிப்பிட்ட பகுதி பொறுப்பாகும்? சோ எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்ட்ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது வந்து ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். A light wave has a wavelength of 600 nanometer and its speed வந்து 3 into 10 power 8 meter per second. What will be its frequency? ஒரு ஒளி அலைநீளம் வந்து 600 நானோமீட்டர். ஓகே, அதன் வேகம் வந்து பாத்தீங்கன்னா 3 into 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அதோட அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க வந்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து பாருங்க எதுல இருக்கு? மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. இது வந்து நானோ மீட்டர்ல இருக்கு. அப்ப இத மீட்டரா மாத்துறதுக்கு 600 into 10 power -9 என்ன போட்டுறலாம்? மீட்டர்னு போட்டுறலாம். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீடு வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு என்னது? F இன்ட்டு லாம்டான்னு தெரியும். ஓகே, சோ நாம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நாம கண்டுபிடிக்க வேண்டியது சோ இந்த அதிர்வெண் தான் கண்டுபிடிக்கணும். சோ அதிர்வெண் frequency equal to V by lambda நமக்கு தெரியும். சோ இதுல V யோட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 3 into 10 power 8 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, சோ 3 into 10 power 8 divided by இப்போ நம்ம லாம்டா வந்து எவ்வளவுன்னு கொண்டு வந்திருக்கோம்? மீட்டரா மாத்தி 600 into 10 power -9 கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது ஆன்சர் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. சோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 3 into 10⁸ இந்த 10⁻⁻9 மேல போச்சு அப்படின்னா +9ஆ மாறும். அப்போ 10⁻+9 டிவைடட் பை 600 இருக்கும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? 3 into 10⁻17 டிவைடட் பை 600 எழுதலாம். ஓகே, சோ இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த 600 வந்து இங்க 2 0 இருக்கா? 2 0 3 into எப்படி எழுதலாம்னு பாருங்க. 3 into 10⁻17 டிவைடட் பை 600 6 into 10⁻2 எழுதலாமா? ஓகே, சோ இந்த 10⁻2 மேல போயிருச்சு அப்படின்னா மைனஸ்ல போகும். அப்போ 3 into 10⁻27 -2 25 டிவைடட் பை 6 இருக்கும். இப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 3 3 2 3 6. அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு?
சாரி, இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்க. இங்க 10^17 இருக்கு. இங்க 10^2 இருக்கு. நான் 27ன்னு போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகே. சோ புரியுதா? இங்க 3 இன்டு 10^17ன்னு இருக்கு. நான் இங்க அடுத்த பேஜ் எடுக்கும்போது இங்க 27 இருக்குங்கிற மாரி வந்துட்டேன். சோ அப்ப இங்க 17 இருக்கும். இந்த 2 மேல போயிருச்சுன்னா இங்க 15 இருக்கும். இத கட் பண்ணும்போது 1 3 3 2 3 6. சோ இப்போ நமக்கு கட் பண்ணும்போது 1/2 இன்டு 10^15 அப்படின்னு இருக்கும். இன்னும் கட் பண்ணீங்க அப்படின்னா 0.5ன்னு மாறும். 0.5 இன்டு 10^15 அப்படின்னு போடலாம். 10^15 ஹெர்ட்ஸ்ன்னு போடலாம். அப்ப 0.5 இன்டு 10^15 ஹெர்ட்ஸ். அப்ப ஆன்சர் 0.5ல இல்ல 5ல தான் இருக்கு. அப்ப நம்ம இத எப்படி எழுதிக்கலாம்? இத 5ஆ மாத்தணும் அப்படின்னா, இங்க 10^15 இருக்கா? அப்ப இது கிட்ட இருந்து ஒரு 10 வாங்கிரலாம். வாங்கிட்டீங்கன்னா இத 5ன்னு மாத்திட்டு 10^14 ஹெர்ட்ஸ்ன்னு போட்டுறலாம். அப்ப 5 இன்டு 10^14 ஹெர்ட்ஸ்ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? சோ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு புரியுதா? இங்க 17 இருந்துச்சு. நான் 27 போட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா? சோ அப்ப 5 இன்டு 10^14 ஹெர்ட்ஸ். அடுத்த கொஸ்டின். In a solution, 20 gram of common salt is dissolved in 80 gram of water. What will be the mass percentage concentration of the solution? ஒரு கரைசலில் 20 கிராம் சாதாரண உப்பு 80 கிராம் தண்ணீரில் கரைக்கப்படுகிறது. கரைசலின் நிறை சதவீத செறிவு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எவ்வளோ உப்பு எடுக்கிறோம்? 20 கிராம் உப்பு வந்து எடுக்கிறோம். தண்ணி வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 கிராம் தண்ணீர்ல வந்து கரைக்கிறோம். ஓகேவா? அப்போ கரைசலின் நிறை சதவீத செறிவு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ உப்பு எடுத்து 20 கிராம் உள்ள போட்டாச்சு. ஓகேவா? சோ அப்ப 20 கிராம் உள்ள போட்டாச்சுன்னா, டோட்டலா இதுல என்ன ஆகும்? 100 கிராம் ஆகிரும். அப்ப அந்த 100ல இந்த உப்பு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா இப்ப என்ன ஆகும்? இங்க தண்ணி வந்து 80 கிராம் வச்சிருக்கீங்க. 20 கிராம் உப்ப தூக்கி போட்டீங்க. அப்ப டோட்டலா இங்க எத்தன கிராம் இருக்கும்? 100 கிராம் இருக்கும். அந்த 100ல உப்பு எவ்வளவு அளவு இருக்கு? 20 கிராம் இருக்கும். ஓகேவா? அப்போ அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னு கேட்டிருக்காங்க. சதவீத செறிவு. சோ இன்டு 100 போடுங்க. சோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 20% கிடைக்கும். அததான் இங்க வந்து ஃபார்முலாவோட எழுதியிருக்கோம். சோ மாஸ் பெர்சன்டேஜ்ங்கிறது மாஸ் ஆஃப் சாலிட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். அதாவது நிறை சதவீதம்ங்கிறது கரைபொருளின் நிறை பை கரைசலின் நிறை. டோட்டல் கரைசல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க என்ன இருக்கு? உப்பு, தண்ணி 2ம் சேர்த்து 100 கிராம் இருக்கும். கரை பொருள் வந்து என்னது? உப்பு. உப்பு எவ்வளவு கிராம் இருக்கு? 20 கிராம் இருக்கு. அப்ப 20/100 இன்டு 100 போடும்போது 20% ஆன்சர் கிடைக்கும். What is the name of the process by which energy is released inside the cells through the breakdown of glucose? குளுக்கோஸ் உடைவதன் மூலம் செல்களுக்குள் ஆற்றல் வெளியிடப்படும் செயல்முறையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட பெயர் தான் என்ன அப்படின்னா செல்லுலார் சுவாசம். ஓகேவா? So cellular respiration is the process where glucose is break down in the presence of oxygen inside cells to release the energy ATP. ஓகேவா? So in the form of ATP. Okay. Due to which of its key properties ethanol primarily used in making medicines like cough syrup, tincture, okay, tincture of iodine and various tonics. இருமல் சிறப்பு, அயோடின் டிஞ்சரு, பல்வேறு டானிக் மருந்துகள் தயாரிக்க எத்தனால் வந்து அதோட எந்த பண்பால பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எந்த பண்பால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட இட் இஸ் அன் எக்ஸலன்ட் சால்வன்ட். இது ஒரு சிறந்த கரைப்பான். அதனால தான் எத்தனால வந்து இந்த காஃப் சிரப் தயாரிக்கிறது அது எல்லாத்துலயுமே என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வந்து 3 into 10^8 meter per second. Speed of light in another medium decreases to 2 into 10^8 meter per second. What will be the refractive index of the medium? காற்றில் ஒளியின் வேகம் 3 into 10^8 meter per second. இன்னொரு ஊடகத்துல ஒளியின் வேகம் பாத்தீங்க அப்படின்னா 2 into 10^8 meter per second ஆக குறைந்தால் அந்த ஊடகத்தோட ஒளி விலகல் என்னவாக இருக்கும்? அப்ப refractive index ஒளி விலகல் equal to speed of light in air divided by speed of light in medium. ஓகேவா? சோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வந்து 3 into 10^8ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த மீடியத்துல 2 into 10^8ன்னு கொடுத்துட்டாங்க. 10^8 10^8 கேன்சல் ஆகிரும். அப்போ 3/2 1.5. ஓகேவா? சோ அப்போ அதோட ஒளி விலகல் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5. Within a food chain, which of the following will be classified as a primary consumer? உணவு சங்கிலியில எது முதன்மையான நுகர்வோர் அப்படின்னு வகைப்படுத்தப்படுகிறது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது? கிராஸ் ஹோப்பர். ஓகேவா? கிராஸ் ஹோப்பர் தான் முதன்மையான நுகர்வோர். Primary consumers are organisms that eat producers that are herbivores. ஓகேவா? சோ producer யாரு? இந்த இதுல producer வந்து யாரா இருப்பாங்க? இந்த உணவு சங்கிலியில producer வந்து யாரா இருக்கும்? பயிர் வகைகள் பிளான்ட்ஸ். ஓகே, தாவரங்கள் தான் ப்ரொடியூஸா இருக்கும். அந்த தாவரங்களை யார் இது பண்றாங்களோ அவங்க தான் பிரைமரி கன்சியூமர்ஸ். கிராஸ் ஹோப்பர். ஓகே, கிராஸ் ஹோப்பர் இது பண்ணிக்கலாம். டீரு, ரேபிட் இது எல்லாமே என்னதா வந்துரும்?
பிரைமரி கன்சியூமர்ஸ். ஓகே. முதன்மை நுகர்வோர் என்பது உற்பத்தியாளர்களை அதாவது உற்பத்தியாளர்னா யாரு? யாரு உற்பத்தி பண்ணுதாங்க? ஃபுட் ஃபர்ஸ்ட் யார் உற்பத்தி பண்ணுதாங்க? தாவரங்கள் வந்து உற்பத்தி பண்ணும். ஓகேவா? தாவரங்களை உண்ணும் உயிரினங்கள தான் அந்த இவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ். இவங்க தான் உற்பத்தியாளர்கள். இவங்கள சாப்பிடக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையான நுகர்வோர்கள். பிரைமரி கன்சியூமர்ஸ். ஓகேவா? அம் ஓகே. ஸோ இந்த கிராஸ் கோப்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த விட்டி, பூச்சி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த தாவரத்த வந்து சாப்பிடுது. அதனால அத வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முதன்மையான நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு ரிலேட்டடான இது வந்து இதுல குடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 1ல கேட்ட ஜிகே அண்ட் சயன்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் 1, 2, 3 யோட மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம ஆப்ல அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 3 ஆகஸ்ட்டோட ஷிஃப்ட் 1 to 3 யோட சயன்ஸ் கொஸ்டினும் தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா உங்களுக்கு ஆப்ல வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பிரிண்டபிள் ஃபார்மட்லயும் அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டினும் சேர்த்து படிச்சுட்டு போங்க. சேம் டைப், சேம் மாடல் தான் வரும். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரியான கொஸ்டின் தான் வரும். அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் பார்த்தீங்கன்னா, இங்க என்ன கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்களோ, அதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் தான் அடுத்தடுத்த ஷிஃப்ட்க்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இந்த மேத்ஸ், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. அது மாரி கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன். கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் ஜனவரில இருந்து ஜூலை வரை படிச்சிட்டீங்கன்னா சூப்பர். ஜிஏல ஃபுல் மார்க் வாங்கிரலாம். ஆனா, எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது படிச்சுட்டு போங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸோட ஒன் லைனர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்ப குரூப் டிக்கு ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வேணும், கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த வீடியோல குரூப் டில கேட்ட மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. டெய்லி வரக்கூடிய இந்த ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் வீடியோஸ் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.